வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ரூல்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் முதல்ல இப்போ நான் டெலிகிராமில் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டெலிகிராமில் இதை செக் பண்ணிக்கோங்க. செபி வந்து நோட்டிஃபைஸ் நியூ ரூல்ஸ் ஃபார் நிஃப்டி பேங்க். இண்டெக்ஸ் வில் நீட் மினிமம் 14 கான்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மினிமம் 14 அப்படின்றது வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, இந்த 14 ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாளாக பேங்க் நிஃப்டியில் 10 ஸ்டாக்கு தான் இருக்கும். ஓகேவா, இப்போ 4 ஸ்டாக்கை வந்து புதுசாக ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த வெயிட்டேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் மெத்தடாலஜியில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்புறமா அங்கே போய் பார்ப்போம், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிஃப்டியோடைய அந்த வெயிட்டேஜ் டீட்டெயிலில் மேக்ஸிமம் 33% வரைக்கும் கரண்ட்லி இருக்கலாம். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 20% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பார்வைக்கு இது வந்து ரொம்ப நல்ல விஷயம், எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய தடவை வெயிட்டேஜ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோவில் கான்ட்ரிபியூஷன் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறிட்டு தான் இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் நிஃப்டி ஏங்க இறங்கியிருக்கு அப்படின்னு. வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக் ஏறினா மட்டும்தான் இண்டெக்ஸ் ஏறும், இல்லைனா இண்டெக்ஸ் ஏறாது. புரியுதுங்களா? அப்போது நிஃப்டி 50ல் டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிருச்சு. மீதி அந்த லாஸ்ட்டாக மார்க்கெட் கேபிட்டலில் கம்மியாக இருக்கக்கூடிய கடைசி ஒரு 25 கம்பெனிகள் ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட நிஃப்டி 50 பெரிய புள்ளிகளில் வந்து சேஞ்சஸ் நடக்காது, பாசிட்டிவாக ஏறாது. ஏன்னா வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனிகள் என்ன கொடுக்குதோ அதுதான் வந்து பெரும்பாலும் இண்டெக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்து இவங்க கிட்டத்தட்ட அதை வந்து மனிப்புலேஷன் மாதிரி தானே. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அப்போ அந்த இண்டெக்ஸை மனிப்புலேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதிகமான வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்தால் அதை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேபிள் பண்ணி 20% மினிமம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது மேக்ஸிமம் 20% கொண்டு வந்துட்டாங்க. இப்போது வெயிட்டேஜ் வந்து 20%க்கு மேலே எந்த ஸ்டாக்குக்குமே பேங்க் நிஃப்டியில் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, நம்பர் 1. அடுத்தது கம்பைன்டு வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா டாப் 3 ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு 45% தான் வந்து இப்போ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 62% இருந்துச்சு. கரண்ட்லி 62%, இனிமேல் வந்து 45%ன்றதை கொடுத்துருக்காங்க. டாப் 3 ஸ்டாக்ஸுடைய டோட்டல் 45%க்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கரண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ்பிஐ தான் டாப் 3ல் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து கிராஜுவலாக வேல்யூ வெயிட் ரிடக்ஷன் வந்து 4 ட்ரான்ச்சஸில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிற அந்த 4 கம்பெனி யாருன்னா எஸ் பேங்க், இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இதில் இந்தியன் பேங்க்கு, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா இது 3மே பிஎஸ்யூ பேங்க் அப்படிங்கிறத ஹைலைட்டடாக சொல்லிக்கிறேன். நீங்கள் இதை எப்படி வேணாலும் யோசித்து பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் எப்படி வேணாலும் யோசித்து பார்த்துக்கலாம். ப்ரைவேட் பேங்க்குக்கு வெயிட்டேஜ் குறைக்கப்பட்டது, பிஎஸ்யூ பேங்க் உள்ளே நுழைக்கப்பட்டது. இப்போது உங்களுக்கு இந்த வாசகத்தை கேட்டவுடனே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வந்திருக்கணும். ஓகேவா, அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் டு பி டன் இன் 4 tranches டில் March 31, 2026 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டிசம்பர் 2025 நடந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் நடந்துடும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு 4 tranchesலையும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸில் ப்ரைவேட்டை தூக்கிட்டு பப்ளிக் செக்டர் உள்ளே நுழைக்கிறது நல்ல விஷயந்தான். அதே மாதிரி எஜுகேஷன்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்ற எல்லா செக்டர்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சரி, இப்போ நம்ம அந்த டேட்டாவுக்கு போயிடுவோம், என்எஸ்சி டேட்டாவுக்கு போயிடுவோம் தெளிவாக. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டெலிகிராமை டிசபிள் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்எஸ்சியோட அந்த இண்டெக்ஸஸில் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸஸ்குள்ளே போயிருக்கோம். இந்த டேட்டா பாருங்கள். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டாப் கான்ஸ்டியூஷன்ஸில் யார் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 27% இருக்குது. இப்போ 20% தான் அலௌடு. இப்போது 7.97% வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஐசிஐசிஐ பேங்க் 23 இருக்குது, இதுவும் 20 தான் அலௌடு. ஸோ 3% வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இந்த 11% அந்த 4 கம்பெனிகள் உள்ளே வரணும். ஓகேவா, எஸ் பேங்க்கு, யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 9, ஆக்சிஸ் பேங்க் 9, கோட்டாக் மஹிந்திரா பேங்க் 8,
ஃபெடரல் பேங்க் 3, ஐடிஎஃப்சி பேங்க் 3, எல்லாம் நான் தோராயமாக சொல்கிறேன் 3.32, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 3.21, பேங்க் ஆஃப் பரோடா 3.15, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 3.03ன்ற லெவலில் இப்போ இருக்குது. இந்த இண்டெக்ஸ் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் எல்லாத்தையும் படிக்கணும். இப்போ 10 கம்பெனி இருக்கு இல்லையா, இனிமேல் 14 கம்பெனியாக லிஸ்ட்டில் வரும். இந்த இடத்துல க்ளீனாக போட்டிருப்பாங்க இண்டெக்ஸ் மெத்தடாலஜியில். ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து எல்லோரும் எடுத்து போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. எல்லாமே என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணால் ஜெயிக்க முடியுங்கிறது வரைக்கும் என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்குது. இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். என்எஸ்சி வெப்சைட்டை நீங்கள் தலைகீழாக போட்டு புரட்டி போட்டாலும் உங்களுக்கு டேட்டா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இதை நான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்எஸ்சி வெப்சைட்டை ஒரு லைன் விடாமல் எல்லாத்தையும் பாருங்கன்னு. அதுக்கு மேலே அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து க்ளீனாக அவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு 62% டாப் 3 வெயிட்டேஜ். ஓகேவா? இப்போ வந்து அதை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். 45 பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து வேறு எங்கே போட்டிருக்கிறாங்க, சிங்கிள் ஸ்டாக்ஸ் வந்து 33% இருந்திருக்கு, இனிமேல் 20%. ஓகேவா? டாப் 3யோடது வந்து 62லேருந்து 45க்கு மாற்றிட்டாங்க. ஸோ மற்ற டேட்டாலாம் வந்து நீங்கள் அந்த டெலிகிராமில் பார்த்தீங்களா அதே டேட்டா தான். எந்தெந்த 4 கம்பெனி வருது. ஸோ இதை வந்து அவங்க எப்போ சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனவரி 31 அண்ட் ஜூலை 31. அப்புறம் செமி ஆனுவல் ரிவ்யூவில் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. இது ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கான டைம். ஆனால் அவங்க வந்து 4 tranches 1 இயர்க்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. எவ்ரி குவார்ட்டரில் வந்து பண்ண போகிறாங்க போல். ஓகே. ஸோ இது வந்து நல்ல விஷயங்க. பேங்க் நிஃப்டியை இனிமேல் இறங்குறது ரொம்ப கொஞ்சம் நிறுத்தப்படும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறக்கி விட்டாங்கன்னா இறங்கிடுச்சு அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டி இறங்கும். ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் அது தடுக்கப்படும், கொஞ்சம் குறைக்கப்படும், அவ்வளோதான். ஏன்னா இப்போயும் 20%, 33லேருந்து 20 ஆயிருக்கு. இங்கே 33னா ஆல்ரெடி இவங்க 33லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை, 27ல் இருக்காங்க, அவ்வளோதான். அந்த 7 எடுத்துருவாங்க. இங்கேருந்து ஐசிஐசி பேங்க்கில் 3 எடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 பேங்க்கில் இனிமேல் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனோ அல்லது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனோ இண்டெக்ஸை பாதிக்கிறதுலேருந்து கொஞ்சம் குறையும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த புது ரூல்ஸு. ஸோ பிஎஸ்யூ பேங்க்கு கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறையவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் இருக்குது, அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது. ஓகேவா? ஸ்டேட் பேங்க்கு கூட சொல்லலாம். மீதெல்லாம் வந்து இப்போ உள்ளே நுழைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இனிமேல் வந்து பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ஸ்டேபிலிட்டி, இதனுடைய வாலட்டிலிட்டி குறைஞ்சி கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்க, வேறு ஒன்றும் இல்லை, மைல்டாக பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த 4 ஸ்டாக் போகிறனால என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்கும்? அந்த 4 ஸ்டாக்குக்கு பாசிட்டிவான நியூஸ் அது நம்மளே நேற்றுக்கே பார்த்துட்டோம். யூனியன் பேங்க்லாம் ஏறிட்டாங்க. ஓகே. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதில் எஸ் பேங்க் வேறு உள்ளே இருக்குதுங்க. ஆல்ரெடி எஸ் பேங்க்கு பயங்கரமாக டவுன் ஆகிருக்கு. அதில் இன்வெஸ்டர் புதுசாக வர்றாங்க. அது இல்லாமல் எஸ் பேங்க் இப்போ வாங்கியே ஆகணும், ஏன்னா இண்டெக்ஸ்குள்ளே உள்ளே நுழைச்சிட்டாங்க. ஸோ எஸ் பேங்க்குக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. மீதி ஸ்டாக்ஸ்க்கெலாம் பாசிட்டிவ் வேறு வந்திருக்குது, நான் அந்த 4 ஸ்டாக்ஸ்க்கும். ஸோ நீங்கள் என்ன ஒப்பீனியன் உங்களுடைய இது அப்படின்றதையும் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே. நன்றி, வணக்கம்.